இல்ல அந்த கருத்து அதான் நீங்க நடந்த இதுதான் அதுக்கு காரணம். அவர்களே கேட்டிருந்தார் அவர்கள் தெரிவிக்கிறோம். அது அப்படி ஒரு கருத்து நாங்கள் கதைச்சபடியாக தான் அவர்களுக்கு சிறு மனக்கசப்பில் வரவில்லை. பட் நாங்கள் அவர்கள் மட்டும் கதைத்திருந்தோம். அவர் போகவில்லை அவர்கள் நம்மளுக்கு ஏன்னா சொன்னால் நீங்கள் யாராவது நீங்கள் எல்லாரும் போறோம் நாங்கள் எல்லாம் போறோம் நாங்கள் இப்படி நின்று ஒரு நாளும் வேலை செய்யறோம். ஒரு வேலை அவர்கள் தங்களோட சொந்த விருப்பத்துல போய் படிப்பாட்டு எல்லாத்தையும் படிப்பாங்க. அந்த விஷயத்தை நாங்கள் யாரும் பேசவில்லை. அந்த கூட்டத்துல நாங்கள் தெரிஞ்சதாங்க 1000 மாசம் ரூபாய் பள்ளிக்கூடத்தை கொடுக்குறது. அந்த காசை நீங்கள் கொடுக்காம காசை கொடுக்காம காலமும் அந்த இது என்ன நடந்தோன்னு இருக்கிறது சொன்னா நாங்கள் போயிட்டு அந்த குறைக்கல காரவெல்வ சொசைட்டி அப்ப இயங்கு காரவெல்வ சொசைட்டி இயங்கு அப்ப நல்லாயா தான் நின்றவர். அப்ப நல்லா அப்படியே வேலை கொடுத்துட்டா வரையும் இயக்கினார். அவர் இன்றைக்கு 3 லட்சம் ரூபாய் அதை லாபத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அந்த லாபமும் என்னத்துக்கு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு தரிக்கிணரை வேண்ட வேணும் வெளிநாட்டுல. இல்லாட்டா எங்களுக்கு ஏதாவது தண்ணி பிரச்சனை வந்தால் அது அந்த காசு எடுத்து இங்க உபயோகப்படுத்தலாம்ன்றதுக்காக அன்று அப்படித்தான் அந்த கூட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த காசு எங்களுக்கு தண்ணி சேர்க்கப்பட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த காசு முழுக்க அவ வீட்டை கொண்டு போறதுக்கு இல்ல. அது நான் வெளியில போகல. ஒரு நிமிஷம். அந்த காசு தண்ணி பவுசருக்கு வாங்க தண்ணி அங்க வேண்டது காண்டித்தான். அந்த கிணறு அவட்ட வேண்டி விட்டால் எங்களுக்கு நிரந்தரமா தண்ணி பேர் ஒருத்தரும் அங்க தடை செய்யலாம். பார்த்து கொண்டிருக்கலாம். கிணற பார்த்து கொண்டிருக்கலாம். இங்க இருக்கிற எல்லாரும் சும்மா கதைக்கலாம். அவை அப்ப போயிட்டு செய்யணும் பேரை போடணும். அவையாவது செய்யறவன்றதை ஒருத்தரும் ஒத்துக்கொள்ளணும். பாடுபட்டு செய்கிறவனுக்கு நாங்கள் இப்படி ஒரு பட்ட பேரை சூட்டக்கூடாது. அவங்க சொல்லி சொன்னால் இந்த நிர்வாகம் என்ன செய்யணும், இந்த கூட்டத்துக்கு கட்டாயம் பெற வேணும்னு சொல்லி கதைச்சு அவங்க இணக்கப்பாடு கொண்டு வந்திருக்கோம். கட்டாயம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கோம். இந்த தலைவர் செயலாளர்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்டு எந்த செயல்பாடும் செய்கிறே இல்லை. கடைசியா ஒரு 1 year அது அப்படியான ஒரு முடிவு எடுத்த இடத்துல அவங்க ஒரு ஸ்பெஷல் விஐபி இன்வைட் பண்ணி மக்களுக்கு தங்களோட வீட்டுக்கு செய்யல. காரணம் நேர போய் எனக்கு தண்ணி கேட்டு எனக்கு தண்ணி நீ உங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த அவசரத்துக்காக பாடுபட்ட எனக்கே தண்ணி வரையில. நானும் பாடுபட்டா தண்ணி வரையில. நானும் அதை இங்க வந்து உங்களுக்கு சொல்லல. இப்ப உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்தபடியாக சொன்னேன். நானும் 5 நாள் தண்ணி இல்லாமல் இருந்தேன். கருக்கா தண்ணி அதான் சொல்ல வேணும் இல்லை. அது அங்க நிர்வாக சிக்கல் அங்க இருக்கிற எனக்கு டிசம்பர் போயிருந்த போது எனக்கு 5 நாள் தண்ணி இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? ஆதாயத்துல வந்தது இவ்வளவு நாள் நடந்தது. நான் சொல்றேன் என்னண்டா, இப்ப அந்த 1500 2000 கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் இந்த அபுதிர பள்ளிக்கூடத்துக்கோ வேற பள்ளிக்கூடத்துக்கோ கொடுக்க காசு இல்லை. காசு இருக்கா தான் கொடுக்கலாம் ஒரு காசு. அதுதான் நானும் சப்போர்ட் பண்ண. அது இப்போ தேவையில்லை. அங்கே இருந்தால் சும்மா இருக்கும் பேங்க்ல. இப்போ எது தேவையான நேரம் நாங்கள் தான் அடுத்த அவசரம் கேட்ட போகிறோம். இதுதான் நடக்க போகுது. அங்கே இப்போ 50 லட்சம் முடிஞ்சது. அடுத்த 4-5 வருஷத்துல 75-100 லட்சத்துக்கு பேர். அதுபடியா அது அவசரம் இல்லை. இப்போ நாங்கள் எழுதுகிறோம், தேவிக்கு கொடுக்குறோம், மாமிக்கு கொடுக்குறோம். அது மாதிரி சுந்தரமூர்த்தி வித்யாலயம் இது காலேஜ் ஆட்டம் முடிஞ்சுட்டு எழுதி போட்டு போகலாம். ஆனால் இப்போ கிணறுகள் இந்த பிரச்சனை இருக்குது. கிணறு ஒன்று வேண்டவன் அதுபடியா நாங்கள் அந்த முதல் வருஷத்து அக்ரி பண்ணதை கொடுப்போம். பிறகு
நடராஜா வந்து நடராஜா இருந்து ரன் பண்ணாட்டி அங்க வெறும் பொறுப்பா சொந்த விஷயம் என்ன செய்வீங்க நான் அவரோட நேற்று காரணம் காய்ச்சினா பாரண்டவர் கூட்டத்தை ஆக்டிவ் பண்ணினாலும் சபாநாட்டு 14ஆம் தேதி நடந்த கூட்டத்துல காசு காரணம் சொல்லி கிணறு வேண்டிய காசு காரணம் சொல்லி ஆக்டிவ் பண்ணிட்டோம் சொல்லி நாங்கள் வந்து நிறையா நேர்மையா கஷ்டப்பட்டு பேசுகிறார் அதுதான் தெரியும். ரெண்டு அவசரம் கேட்க முதல் அவசரம் கேட்க ஒரு நிமிஷம் இதில் அதுக்கு ஒன்று பார்த்தா முன்னுக்கு பின் முரணா காலகாலமாக ஈடுபட்டவர்களை நாங்கள் நினைச்சுத்தான் பணியாற்றணும். தவறுகள் நடக்கிறது சகஜம். வந்து யாரையுமே எந்த ஒரு பிள்ளையை வச்சு அவர் செய்த நல்ல பணியை மூடி மறைக்கக்கூடாது. யாராக இருந்தார், ஏதோ ஒரு தொண்டு செய்திருக்கிறார், எவராக இருந்தார், அவர் எந்த இடம் எந்த பகுதியோ மனிதனே பணியில் அவர் பங்காற்றி இருக்கிறார் இங்கும் அங்கும். அதே நேரத்தில் இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை கிண்டி விட்டு இங்கே குழப்பத்தை உருவாக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் நினைக்கிறோம் இப்படி ஒரு சந்திப்பில் அங்கே இருக்கிற மக்களையும் ஒரு மண்டபத்தில் கூடி ஸ்கைப் மூலமாக அவருடைய கருத்துக்கு இங்கேருந்து நேரடியாக நாங்கள் பதிலளித்து அங்கே இருக்கிற கதையிலே நாங்கள் இங்கிருந்து கேள்வி வைப்போம். அங்கிருந்து தவறு செய்வர்கள் நேரம் இங்கிருந்து சுட்டிக்காட்டு. இங்கிருந்து நீங்கள் பணம் அனுப்புகிறீர்கள், நீங்கள் வரையறுத்த வரையறைக்குள்ள உங்கள் பணத்துக்காக அந்த ப்ரொஜெக்டை சரியாக செய்ய முடியாவிட்டால் அவரை தூக்கிவிட அடுத்தவர் அந்த இடத்து பணியை அமைச்சு அவரை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கமிட்டியை போடணும். அது வேலை திட்டத்தை சரியாக கொண்டு செல்றதுக்கான மெக்கானிசத்தை நாங்கள் கொண்டு வருவதை முன்னாக நேரத்தை முரண்பாடுகளை வளர்க்கக்கூடாதுன்னா வேலை ஒவ்வொருத்தரும் உள்ளூர்களை திறம்பட செய்தா நாடு தானாக உள்ளூர் வேலை திட்டத்தை நாங்கள் மனம் திறந்து வெளிப்பட தன்மையோட கொண்டியங்க தயவு செய்து பிரச்சனைகளை கிளறி ஆளுகளை யாரையுமே சேறு பூசி தரக்கூடாது. யாரா இருந்தாங்கன்னா எப்படி செய்தாலும் அவங்கள மதிங்க. யாரா எந்த கட்சி அரசியல் விட்டு போட்டு பண்ணி கடைசி நிமிஷம் வரை நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் அதைய சரவண நாங்கள் தூக்கி வெளியே வந்து அவர்கள் பயங்களோட இருப்பாங்க. உண்மையாக சொன்னாங்க சொன்னாங்க கமிட்டி என்று வரும்போது சில கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அதுக்கான தகுந்த பதில்கள் நிறைய சொன்னால் ஆங்கிலம் என்னன்னு சொல்லி வர வேண்டும். வெளியே கூட சும்மா இருக்க வேண்டிய எத்தனை கேள்விகள் கேட்டேன். இப்ப நாங்கள் பதில் கொடுத்துனாங்க தானே. அப்போ கேள்விகள் அது அந்த அளவுக்கு சபையா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், வரை அந்த நேரம் தவறையில் தான் இப்படியான பிரச்சனைகள் வருகிறது. அதை நாங்கள் பேசித்தான் நாங்கள் சிந்திச்சிருக்கோம். அந்த வகையில் நாங்கள் எந்த விதத்திலும் 100% அடிச்சிருக்கோம். நாங்கள் நாயகரணியோ நடானியோ மேடம் அவர்களை கேட் பண்ணாமலே அவரை பற்றின எந்த ஒரு விஷயமே நாங்கள் சாதிக்கவில்லை. தயவுசெய்து இது மாதிரி நீங்கள் எல்லாரும் நடத்த விடணும். இந்த ஃபோன் வந்து நாங்கள் இந்த விஷயம் பற்றி அவரோட மீது கலந்து ஆலோசனை அவரோட அந்த ஒப்படைகளை பற்றி அதெல்லாம் பேசி நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். கலைத்து கொள்றோம். இப்போ இந்த 6 மணிக்கு சரியா இந்த ப்ரொபோசல் முதல் வருஷம் காசை அதை கொடுத்துட்டா அந்த கிணறு அது வருகிறதுக்கு உதவியா எனக்கு நான் 1ஆம் தேதியிலேருந்து எங்களுக்கு சுண்ணா கிணறு போயிடும். அது புதுக்க வந்த கமிட்டி எல்லா மெம்பர்ஸ் ஓகேன்னு சொன்னா அந்த காசை அது நாங்க எல்லாம் அவங்க சொல்றாங்க பல்வேறு புதிய தண்ணி கொடுக்க வேண்டும். இந்த காசு கொடுத்து தான் வரும். இல்ல அது தண்ணி காசு தரமாட்டேன்னு அவரை மட்டும் நான் அதே கொடுக்கட்டும். அதாவது செய்த வேலையை அவையே தண்ணி கொடுக்குற ஒழுங்கா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிங்க. தொடர்ந்து அவையே செய்ய போறது நாங்கள் புதுக்காக செய்ய போறதுல அங்கே வந்து